கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு சனி பகவானின் வக்ர நிலை. இந்த வக்ர நிலை வரக்கூடிய ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைய போறாருங்க. வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான சுக பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம். முதலா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னிராசி நேயர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அறிவுக்கு காரகனாகிய புதன் பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை மட்டும் கிடையாது, அந்த அதிபதி ஸ்தானத்தில் பிறந்த நீங்க எப்பவுமே அறிவு சார்ந்த விஷயத்துல ரொம்பவுமே நுணுக்கமா இருப்பீங்க. அதாவது எப்பவுமே சண்டையினால் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க, தன்னுடைய வீரத்தால் சாதிக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க, அன்பால் சாதிக்கணும்னு நினைப்பீங்க, அறிவால் சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் கன்னிராசி நேயர்கள். ஆனா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் ஸ்தானாதிபதியும் சனி பகவான், அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் ஸ்தானாதிபதியும் சனி பகவான், பஞ்சமாதிபதியும் புத்திரபாகியாதிபதியும், அதே மாதிரி கடன் நோய் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆனா 6ஆம் இடத்தில் இருக்கும்போது சனி 3, 6, 11 இருந்தால் நன்மைதான். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது இது வக்ர நிலை அடைகிறார். வக்ர நிலைன்னு என்ன? அந்த சனி அதாவது என்ன பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரோ அது நேர்மறையான ஆப்போசிட் பலன் தான் வக்ர நிலை. இப்போ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 7ஆம் பார்வையா பார்த்துட்டு இருந்த கூடிய சனிக்கு 3 பார்வைகள், அதே மாதிரி தைரியஸ்தானத்தில் வீரியம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருந்த கூடிய அதாவது இந்த சனி பகவானுடைய பார்வை, அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்தை அதாவது பார்த்துட்டு இருந்த 3ஆம் பார்வையும் உங்களுக்கு இந்த காலகட்டமாகப்பட்டது வக்ரகதி அடையும் போது கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு விதத்துல சனி 6ஆம் இடத்துல இருந்தது நன்மையா இருந்தாலும் பார்த்த பார்வைகள் 12ஆம் இடம் விரயஸ்தானங்கள் உங்களுக்கு அதிகமாகி போச்சு. கடந்த காலத்துல நீங்க பணம் சம்பாரிச்சிருப்பீங்க. பணங்கிறது வருமானங்கிறது ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டாலும் சம்பாரிச்சிருப்பீங்க. வருமானம் வந்தது தெரியும். இந்த வருஷம் எவ்வளவு அப்படின்னு நீங்க ஒரு வருஷம் மட்டும் ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, அதாவது நான் சம்பாரிச்சது இவ்வளவு சம்பாரிச்சுங்க, இவ்வளவு பணம் சம்பாரிச்சேன், ஆனா மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல. அதாவது வரவு அதிகமா இருந்திருக்கும், செலவுகள் ஜாஸ்தியா இருந்திருக்கும். அந்த செலவுகள் எப்படி இருக்குன்னு விரயங்களா இருந்திருக்கும். கண்ணுக்கு தெரியாத செலவுகள், மருத்துவ செலவு பண்றது, அப்புறம் பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு கிட்ட நம்பி ஏமாறுறது, குறிப்பா சொல்ல போனா நாம உழைச்சு கஷ்டப்பட்ட பணம் நம்ம கைவராமல் அங்கேயே சிக்கி இருக்கிறது. இந்த மாதிரி அப்புறம் பார்த்தோம்னா அதாவது ஒரு இடம் வீடு கட்டலாம் கட்டியிருப்போம், அது முழுமையான முறையில அது கட்டி முடிச்சு அது இது பண்ணும்போது அதுல அதாவது அது கட்டினதுனாலதான் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாயிருச்சா அப்படின்னா அதை விட நமக்கு கடன் அதிகமாகிறது. புரியுங்களா? விரயங்கள் அதிகமாகிறது. அதுதாங்க நம்ம 10 ரூபா நம்ம ஒரு லாபத்தை எதிர்பார்த்து ஒரு லாபஸ்தானத்தை முதலீடு போட்டோம்னா கடைசிக்கு பார்த்தோம்னா அது விரயம் 20 ரூபாய் நிற்கிறதுங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ரீதியில வேலை நமக்கு முதலீடு போட்டவங்களுக்கு வரவு பார்த்தோம்னா ஒரு நாள் வந்திருக்கும், அதாவது விரயங்கள் பார்த்தா 7 நாள் நடந்திருக்கும். அதனால பெனிஃபிட் இல்லை, எல்லாம் விரயங்கள், எல்லாமே நஷ்டம். இப்படி கன்னிராசி நேயர்கள் கடினமான மன உளைச்சல்கள் ஆளாக வேண்டிய காலகட்டம் கடந்த காலத்துல நீங்க அனுபவிச்சுட்டீங்க. இப்போ இந்த வக்ர கதி எப்படின்னா இது எல்லாமே நேர்மறையான ஆப்போசிட். கண்டிப்பா அதாவது இந்த பங்கு சந்தை, அதே மாதிரி ஐடி துறையில வேலை செய்யறவங்க, அதே மாதிரி அதாவது ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு மெடிசன் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு, அடுத்தது பார்த்தோம்னா பணம் சம்பந்தப்பட்ட தனம், அதாவது இந்த பைனான்ஸ், குடுக்கல் வாங்கல், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜூன் மாசம் 29ஆம் தேதி இருந்து நிச்சயமா
கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான சில திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மேன்மை, திடீர் ஆதாயம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். இதனால வெளிநாடு போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வெளிவட்டாரங்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி சில இடத்துல பணம் சிக்கிருச்சு, பணம் பொருளாதாரம் நெருக்கடியில சிக்கிட்டேன், நம்ம பணம் ரொம்ப அதிகமான பணம், இவ்வளவு நாள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அதிகமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணம் ஒருத்தரை நம்பி கொடுத்துட்டு அது வரமாட்டேங்குது. ஒரு இடத்தமான முதலீடு போட்டுட்டு அது விற்க முடியல, அதனால லாக் ஆகிட்டேன். ஒரு வீடு கட்டி பிசினஸ் பண்ணலாம்னு பண்ணினேன், கடைசியில் அது சிக்கிருச்சு, அது வீடு விற்க முடியல. அப்படிங்கிறதெல்லாம் தீர்வாகும். இல்ல சொந்த பர்பஸ், சொந்த யூஸுக்காக வீடு கட்டலாம்னு ஒரு லோனு போட்டேன், கடைசியில் பார்த்தா அது பத்தாம பக்கத்துல மறுபடியும் கடன் வாங்கி வீடு கட்டிட்டேன், கடைசியில் பார்த்தா லோனும் கட்ட முடியறதுக்கு நெருக்கடியா இருக்குது, வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடிய மாட்டேங்குது, பணம் நெருக்கடிகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகி போச்சு அப்படின்ட்டு. சிலருக்கு பார்த்தோம்னா ஆரோக்கியத்திலேயே சில சிக்கல்கள், முதல்ல இருந்த ஒரு ஆரோக்கிய நிலைப்பாடுகள் சரியில்லை, அதாவது கை கால் வலி இருக்குது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவம் பார்த்தாலும் எதுவுமே தீர மாட்டேங்குது, மாத்திரை சாப்பிட்டாலும் தீர மாட்டேங்குது, கோயில்களும் போனாலும் எத்தனையோ சாமிகள் கும்பிட்டேன், எல்லா வரங்களும் கேட்டாச்சு, கோயிலுக்குன்னு குறை வைக்கல, ஆனா கஷ்டம் மட்டும் தீராமல் இருக்குதுங்க, எப்பங்க தீரும், எப்பங்க நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு இறைவனை வழிபாடு நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஜாதகம் மீண்டும் மீண்டும் பார்த்து என்ன ஜாதகம் பார்த்து என்ன பண்றது வெறுத்து போய் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பெயர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க. அப்போ இந்த நேரம் நாம தக்க முறையில, சரியான முறையில, புத்திசாலி தனத்துல எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கலாம் நினைச்சு நீங்க முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, அது வேலை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, இடம் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பண பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் லாப ஸ்தானத்தை நோக்கி, அதாவது சில விஷயங்கள் முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க லாபத்தை அடைவீங்க, மேன்மைகளை அடைவீங்க. சிலருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா இந்த 3ஆம் இடத்துல சனி 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா மன ரீதியில குழப்பங்கள், அண்ணன் தம்பி சங்கடங்கள், அதே மாதிரி உறவு முறையில சங்கடங்கள், அடுத்தது பார்த்தோம்னா வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது ஏதாவது ஒரு சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அது குடும்பம் சார்ந்ததா இருக்கலாம், நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட விதமாகவும் இருக்கலாம், பழக்க வழக்கத்தினாலையும் சங்கடங்கள் சலிப்புகள் வந்து அதனால நம்ம கெட்ட பேர்கள் உருவாகிற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தாலும் அதில் இருந்து அந்த பங்கத்தை போக்கக்கூடிய ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி வக்ர நிலை உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. அப்போ இந்த நேரத்துல புது தொழில் தொடங்குறது தாராளமா தொடங்கலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள முயற்சிகள் பண்ணாலும் அது உங்களுக்கு சக்சஸா அமையும். அடுத்தது பார்த்தோம்னா குடும்பத்துல, அதாவது ஒரு வீடு கட்டலாம் நினைக்கிறது, இடம் வாங்கலாம் நினைக்கிறது, இருக்கிற இடத்தை வித்துட்டு புதுசா ஒரு இடம் வாங்கலாம் நினைக்கிறது, ஆல்டர்னேட் பண்றது, இது எல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ணலாங்க. ஆச்சுங்களா? குறிப்பா இரும்பு இயந்திரம், மோட்டார், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதலீடு போடுறது கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பா சாதகமா இருக்குங்க. சரிங்களா? இதே நேரத்துல உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு படிப்பு செலவுகள் பண்றது, அதனால பலன்கள் நமக்கு ஒரு நிம்மதி, அதாவது ஒரு செலவே பண்றது தப்பு இல்லைங்க, அந்த செலவு பண்ணி நமக்கு திருப்தி கொடுக்கிறது. இதுக்கு முன்னால திருப்தி அடையாமல் இருந்தது, எதை தொட்டாலும் அதுல ஒரு பிரச்சனை, அதாவது அது எல்லாமே இன்னைக்கு நஷ்டங்கள் நோக்கி போன ஒரு விரயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு படிப்பு செலவு பண்ணாலும் அவங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும், ஒரு கல்லூரியில் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியா அமையும், ஒரு வேலை வாய்ப்பு வாரிசுகளுக்கு உருவாக்கி கொடுக்கலாம் நினைச்சா நடக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்பு சரியா அமையாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா இப்ப அமையும். தடுமாற்றமான சில சந்தர்ப்பத்தில் இருந்து மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலைதான் இந்த சனி பகவான் வக்ர நிலை. ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் சனி கொடுப்பார், யார் தடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா எல்லா கிரகங்களும் கண்டிப்பா, அதாவது ஒரு கிரகம் கொடுத்தா ஒன்று கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சனி பகவான் மட்டும்தாங்க, அதாவது இந்த கொடுக்கிற நிலையில இருந்துட்டார்னா அது எந்த விதத்திலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகமும் தடுக்க முடியாது. எந்த நவகிரகங்கள், இந்த 9 நவகிரகங்கள்ல சனி வலுத்து இருந்ததுன்னா ஒருத்தருக்கு அந்த சனி பகவான் திசையோ இல்ல சனி நல்ல நிலையில் இருக்கிற போது அவங்க வாங்குற சொத்தும் சரி, அந்த நேரத்துல வாங்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புன்னு சரி காலத்துக்கு அழியாமல் இருக்குமாமாங்க. ரொம்ப ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளோட வருவாங்க. ஏன்னா சனி பகவான் திசை 19 வருஷம் அருமையான திசையை நல்ல இடத்துல இருந்து அந்த சனி திசை நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கோட்டீஸ்வரர் தாங்க, இப்படியே இருந்தாங்க, இப்ப எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த சனி பொறுத்துவாங்க, சனி வலுத்தவங்களுக்கு மட்டும்தாங்க. அதனால சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன். அதனால
இது கோச்சார பலன் தாங்க நான் சொன்னது. இருந்தாலும் உங்களுக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.